Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA message box conceptல வந்து example 3 நம்ம பார்க்க போறோம். previous videoல வந்து example 1 2 வந்து பார்த்திருந்தோம். இப்போ வந்து example 3 நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து developer tabல வந்து நான் visual basic வந்து இங்க click பண்றேன். இங்க நான் ஆல்ரெடி வந்து கோட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிருக்கோம். அந்த மாடியூலுக்கான ரீநேம் நான் வந்து message box 3 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். என்னோட சப் ப்ரொசீஜர் நேம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் message box underscore example 3 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து கோட் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், previous வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க சேம் மெசேஜ் பாக்ஸ் பாடி ஆஃப் த கண்டென்ட் கொடுத்திருப்போம். இங்க வந்து பார்த்தா கமா கொடுத்துட்டு பட்டன் ஸ்டைல் வந்து 1 to 10 வரைக்கும் நம்ம அசைன் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திருந்தோம். பட்டன் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி மெசேஜ் பாக்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இங்க வந்து நம்ம அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினாக்க சேம் கோட் தான். இங்க வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த 16ஓட அகைன் ஒரு 16 ஆட் பண்ணா 32, 32ல ஒரு 16 ஆட் பண்ணா 48, இப்படி 16 ஆட் பண்ணி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஒரு ஐகான் இருக்கு. அந்த ஐகான் தான் வந்து நமக்கு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ வந்து அந்த ஐகான் எப்படி நமக்கு டிஸ்ப்ளே ஆகுதுங்கறத நம்ம பார்க்க போறோம் மெசேஜ் பாக்ஸ்ல. இப்போ ஜஸ்ட் நான் இந்த கோட் வந்து ரன் பண்றேன். F8 பிரஸ் பண்றேன். இப்போ 16 அப்படினாக்க என்ன டிஸ்ப்ளே பண்ணுதுன்னா பாருங்க, நமக்கு வந்து எரர் ஐகான் வந்திருக்கு. அதாவது இன்டு மார்க் ரெட் கலர்ல வந்து இன்டு மார்க் வந்திருக்கு. வெல்கம் டு கல்லணை ஒய்டி. நம்மளோட பாடி ஆஃப் த கண்டென்ட்ல நம்ம அங்க என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது வந்திருக்கு. பட் அடிஷனலா அந்த 16ன்றது வந்து இந்த இன்டு மார்க் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். அகைன் வந்து நான் F8 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஐகான் வந்திருக்கும். அது வந்து எதுனாக்க ஹெல்ப் விண்டோ வந்து ரெஃபர் பண்ணும். ஹெல்ப் விண்டோ வந்து ரெஃபர் பண்ணுது. சோ வந்து இந்த ஐகான் வந்து நமக்கு இந்த 32 அதை வந்து ரெஃபர் பண்ணுது. அகைன் வந்து F8 பிரஸ் பண்றேன். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி எனக்கு ஒரு பீப் சவுண்ட் வருது. சிஸ்டம்ல வார்னிங் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. இங்க வந்து ஓகே பட்டன் இருக்கு. இது காமனா வந்து எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகுது. இங்க வந்து வெல்கம் டு கல்லணை ஒய்டி வந்து இந்த டெக்ஸ்ட்லயும் இந்த பட்டன்ஸ்லயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் இந்த ஐகான் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அகைன் நான் F8 பிரஸ் பண்றேன். 64க்கானது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது வித் பீப் சவுண்டோட. ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ இதை வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்க முடியாது. 16னா என்ன, 32னா என்ன, 48 அப்படின்னாக்க என்ன, 64 என்ன அப்படிங்கிறது நமக்கு மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த கோடை வந்து இந்த பட்டன் ஸ்டைல் நேம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிருக்கோம், கமெண்ட் பிளாக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கோடு இப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற கோடை நம்ம அப்படியே இப்படி செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த எடிட்ல போயிட்டு நம்ம கமெண்ட் பிளாக் கொடுத்துறோம். ஓகேங்களா? கொடுத்த உடனே கிரீன் கலர்ல இப்படி செலக்ட் ஆயிரும். கிரீன் கலர்ல இப்படி செலக்ட் ஆயிட்டாலே வந்து நமக்கு அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது, பிளாக் ஆயிரும். ஸோ இப்போ அகைன் இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு அன்கமெண்ட் பிளாக் கொடுத்துறேன். ஸோ இந்த கோடு வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன், அதை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன் டாப்ல இருக்கிறத. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பிபி கிரிட்டிக்கல், இப்ப சேம் கண்டென்ட் தான். இந்த கமாவுக்கு அப்புறம் நம்ம நம்பர் கொடுத்த இடத்துல இந்த இடத்துல நேம் அசைன் பண்ணிருக்கோம். பிபி கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நம்ம கர்சரை கொண்டு போய் வைக்கும் போதே பிபி கிரிட்டிக்கல் ஈக்குவல் டு 16 சொல்லிட்டு நமக்கு இங்க ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்ப பிபி கொஸ்டின்னா நமக்கு 32, பிபி எக்ஸ்கிளமேஷன் அப்படின்னாக்க 48, பிபி இன்ஃபர்மேஷன் 64. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பரை வந்து ரெஃபர் பண்ணோம். இப்போ நான் கிரிட்டிக்கல் கொடுத்த உடனே எனக்கு பாத்தீங்கன்னா இன்டு மார்க் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணதால எரர் ஐகான் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுச்சு. இப்போ வந்து ஹெல்ப் ஐகான் கொஸ்டின் மார்க் வந்து டிஸ்பிளே பண்ணுது. அகைன் வந்து எக்ஸ்கிளமேஷன், இங்க வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் மெசேஜுக்கு வந்து அந்த ஐகான் வந்து டிஸ்பிளே பண்ணுது. அகைன் வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்கிளமேட்ரிக் சிம்பிளோட ஆப்போசிஷன் மாதிரி நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல another எக்ஸாம்பிளோட மெசேஜ் பாக்ஸ் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.